ஹalleluya ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தர்மையான வேளையிலும் கூட பவளம் ஊடகம் வாயிலாகவும் தூய இன்னாசியர் ஜெப ஐக்கியத்தின் வாயிலாகவும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். இப்பொழுதும் கூட அவருடைய துதியையும் புகழையும் நாம் போற்றி புகழ்ந்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். தெய்வீகம் நிறைந்த, பரிசுத்தம் நிறைந்த, ஆற்றல் நிறைந்த இந்த கூடாரத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறார். முற்காலத்தில் ஆண்டவராகிய கடவுள் தம் இறைவாக்கினர்களோடு பேசினார் என்பதை நாம் வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். கால நிறைவில் தன் மகனை, சொந்த மகனை இந்த பூமிக்கு அனுப்பி மக்களுடைய பாவங்களுக்கு முடிவு கட்டுவதற்காக தம் சொந்த மகனையே இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் அநேக நன்மைகளை செய்து கற்றுக் கொடுத்து நோய்களை குணமாக்கி பேய்களை ஓட்டி எல்லாவித அற்புதங்களும் அதிசயங்களும் செய்த நம் ஆண்டவர் இயேசு அவரை சிலுவையில் அறைந்து கொன்று மரித்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார். மீண்டும் அவர் தூய ஆவியானவராக, வல்லமையுள்ள ஆவியானவராக, மகிமையின் ஆவியானவராக நம்மளுடைய இந்த ஐக்கிய இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை துதிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, அந்த அருமையான வேலையை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எங்கள் மீது இறங்குவதாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றி வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் அசைவாடுவீராக. ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்று ஆண்டவராகிய இயேசு திருமுழுக்கு யோவானிடத்திலே ஞானஸ்தானம் பெற்று கரையேறிய உடனே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது தங்கினார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இப்பொழுது நம்மளிடத்திலே தங்கியிருக்கிறார். ஆகவே அவரை பாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? ஆவியானவரை வரவேற்று நாம் பாடி ஆராதிப்போம். நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம் முன்பாக நிற்க வேண்டும். ஆவியானவரை கண் முன்பாக நிறுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக மகிழ்ச்சியோடு ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆன்மாவின் ஆன்மாவே, அன்பின் ஆவியே,
என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான வேளையிலும் கூட ஆண்டவரே, எங்களை நீர் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே இந்த கூடாரத்தில் இறங்கி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களுக்கு எல்லாமே நீங்க தானப்பா. உண்மையன்றி எங்களுக்கு வேறு கடவுள் இல்லை ஆண்டவரே. இதோ இந்த வேளையில் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்கு தகுதியுள்ள தெய்வம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பண ஜோதியாகிய என் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே, அர்ப்பணமாக்குகிறேன் எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆமென். ஆண்டவரே, என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் ஆண்டவரே இந்த வேளையில் உமக்கு அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே. அர்ப்பண ஜோதியாகி ஆண்டவரே, இதோ எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் இறங்கி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே, அர்ப்பணமாக்குகிறேன் எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே, அர்ப்பணமாக்குகிறேன் எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இறைவனின் திருச்சுதனே, உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவனின் திருச்சுதனே, உம்மை ஆராதிக்கின்றேன். பரிசுத்த ஜீவிதம் உமக்கேதா, நான் இயேசுவுக்கே சொந்தம். பரிசுத்த ஜீவிதம் உமக்கேதா, நான் இயேசுவுக்கே சொந்தம். அர்ப்பண ஜோதியாம் இயேசுவே, அர்ப்பணமாக்குகிறேன் எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். எந்தன் உடல் பொருளாவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இயேசுவே, இயேசுவே. ஆமென். ஆண்டவரே,
எங்கள் உடல் பொருள் ஆவி அத்தனையும் ஆண்டவரே இதோ இந்த வேளையில் உமக்கு அர்ப்பணமாக்குகிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக இந்த வேளையில் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக ஆண்டவரே. அப்பா, இந்த இறை செய்தியை தர இருக்கிற அன்பு சகோதரர் வாயிலாக ஆண்டவரே நீர் பேசும் ஐயா. உன் பிள்ளைகளாகி அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கிக் கொள்ள எங்களை முழுவதுமாக இந்த வேளையில் அர்ப்பணித்து ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பவளம் சமூக ஊடகம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நாளிலே புதன்கிழமையாகிய இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தி யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் இறை சொற்றொடர் 31 42 வரைக்கும் உள்ள வாசகம். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள். இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடராயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமறைவினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையில் விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல பார்க்கிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையைப் போலவே செயல்படுகிறீர்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியின் முதற் பகுதி ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்கிறது. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். நீங்கள் தொடர்ந்து என் வார்த்தைகளை கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். உண்மைங்கிறது இயேசு எல்லாமே என்ன அப்படின்னா இந்த வார்த்தையும் சேர்த்து தான் குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தம்மை நம்பி வந்த அந்த மக்களை பார்த்து, யூத ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வார்த்தையை என்ன செய்யணும் அப்படின்னா கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சிங்க அப்படின்னா உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் என்ன தேவை இருக்குது அப்படின்னா விடுதலை தேவை இருக்கிறது. அந்த விடுதலை எங்கே இருக்குது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார். அவருடைய வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் நமக்கு என்ன உண்டு அப்படின்னா உண்மையான விடுதலை உண்டு என்று இந்த நாளிலே இந்த நற்செய்தியின் வழியாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது வாசகத்தில் நீங்கள் அருமையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தானியேலின் புஸ்தகத்தில் அங்கே எடுக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே எதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகு அப்படிங்கிற இந்த 3 இளைஞர்களை குறித்து
அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. என்று அப்படின்னா அந்த காலத்திலே நெபுகத்நேசர் அரசன் ஒரு பொற்சிலையை செய்து அதை வணங்காதவர்களை நெருப்புச் சூளையில் போட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான். பாருங்க, இந்த உலகத்தினுடைய அரசர் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு பொற்சிலையை நிறுவி இதை வணங்காதவர்கள் யாராயிருந்தாலும் தீச்சுளையில் போடப்படுவார்கள் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் இங்கு ஆண்டவராகிய கடவுள் நமக்கு ஒரு கட்டளை இடுகிறார். உனக்கு என்னை தவிர வேறு கடவுள் உண்டாயிருக்க வேண்டாம். கட்டளையிலுடைய முதன்மையான கட்டளையே என்ன அப்படின்னா, கடவுளை தவிர வேறு கடவுள் நமக்கு இருத்தலாகாது. அதிலையும் குறிப்பாக அவரை நம்பிய பிள்ளைகளுக்கு, விசுவாச பிரணத்தில் நம்ம அதைத்தான் சொல்லுகிறோம், ஒரே கடவுளாகிய உம்மை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்புகிறோம். யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்தில் இயேசு ஜெபிக்கிற ஜெபமும் அதுதான். ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசுவையும் அறிவதே நிலைவாழ்வு. ஒரே கடவுளாகிய அவரை மட்டும் நம்புவதில் தான் நம் வாழ்வு அடங்கி இருக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 இளைஞர்களுக்கும் அங்கு ஒரு செக் வைக்கப்படுகிறது. நெபுகத்நேசர் அரசர் சொன்ன அந்த பொற்சிலையை வழங்க வேண்டும். ஆனால் இந்த 3 பேரும் அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் என்று சொன்னால், எங்கள் கடவுளாகிய ஆண்டவரை தவிர வேறு எந்த சிலையும் வணங்க மாட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா அரசர் 3 பேரையும் கூப்பிட்டு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நீங்கள் இந்த வார்த்தையை என்ன செய்யுங்க அப்படின்னா கடைபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். இந்த தீச்சூளையிலிருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க சொல்கிறாங்க, எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா எங்கள் ஆண்டவராகிய கடவுளை தவிர வேறு எந்த சிலைக்கு முன்பாக வணங்க மாட்டோம். நீர் அளிக்கிற இந்த நெருப்பு சூளையிலிருந்து எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். பிறகு ஒரு அரசன் கொடுத்த கட்டளை பொற்சிலையை வணங்க வேண்டும். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், என் ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு நான் இணங்கினேன் என்றால் அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அவர் எல்லாவற்றிலும் நம்மளை விடுதலை கொடுப்பதற்கு அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். சொல்றாங்க, ஒருவேளை அதில் காப்பாற்றுவதற்கு என் ஆண்டவருக்கு மனமில்லாமல் போனாலும் கூட எங்கள் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதற்கு தான் கீழ்ப்படிவோம். சொன்ன அந்த நிமிடத்தில் அரசன் சொன்னான், தீச்சுளையினுடைய சூட்டை அதிகமாக்குங்க அப்படி சொல்லி இந்த 3 பேரையும் என்ன செஞ்சாப்புல அப்படின்னா தீச்சுளையில் தூக்கி போட்டார்கள். வேதாகமம் சொல்கிறது, இந்த 3 பேரை தூக்கி போட்ட நபர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தீச்சுளையிலே அவிந்து போனார்கள். அந்த அளவுக்கு அது என்ன செஞ்சிச்சு அப்படின்னா தீயினுடைய காட்டம் அதிகமாக இருந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே அரசன் தீயிலே வீசப்பட்ட அந்த 3 சகோதரர்களையும் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு காட்சியை காண்கிறார். இந்த 3 பேரை தான் தீக்குள்ளே போட்டோம், ஆனால் அங்கு இன்னொருவர் நடமாடுவதை நான் காண்கிறேன். அந்த வாசகத்திற்கு முன்பாக ஒரு பகுதி அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கும், தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை ஆண்டவர் மீட்பார். அங்கே இயேசுங்கிற அந்த மீட்பரை அனுப்பி அந்த தீச்சூளையிலிருந்து ஆண்டவர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிங்கிற அந்த 3 இளைஞர்களையும் என்ன செஞ்சார் அப்படின்னா விடுவித்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கூட நாம் நாள் பார்க்கிறோம், நட்சத்திரம் பார்க்கிறோம், நேரம் பார்க்கிறோம், வாஸ்து பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரே கடவுளாகிய என்னை நம்புங்க, ஒரே கடவுளாகிய என்னை நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம், விடுதலை உண்டாகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதற்காக நாம் நாள் பார்க்கிறோம், எதற்காக நேரம் பார்க்கிறோம், எதற்காக வாஸ்து பார்க்கிறோம்? நாம் நல்லா இருக்கணும்,
அப்படின்பதற்கு ஒரே காரணத்துக்காகத்தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா நேரம் பார்க்குறோம். என் பிள்ளைக்கு நேரம் பார்த்து நாள் பார்த்து திருமணம் முடித்து வைத்தா என் பிள்ளை நல்லா இருப்பா, இந்த வீடை இப்படி வாஸ்து முறைப்படி அமைத்தா அப்படின்னா அதில் வாழுகிறவர்கள் நல்லா இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம அதையெல்லாம் செய்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை, வேதாகம் சொல்கிறது அது நம்மை அழித்து விடும். ஆண்டவருக்கு எதிரான முதலாவது கட்டளையே என்ன அப்படின்னா, நீங்கள் 4 நட்சத்திரம் என்ன செய்யாதீங்க அப்படின்னா பார்க்காதீங்க. அவரிடத்தில் முழுமையான விடுதலை உண்டு, முழுவதுமான வாழ்வு உண்டு. இந்த நாளிலே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் உதறி தள்ளிவிடும். இது எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா என் வாழ்வை இழக்க தான் செய்யும். அதை எல்லாத்தையும் தள்ளிவிட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இயேசுவை நோக்கி பார்ப்போம். பாருங்கள், நற்செய்திக்கு முன்பாக அங்கே வாழ்த்தொழிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர்களை குறிக்கும். என்ன அப்படின்னா நல்ல நிலத்தில் விழுந்த விதை. நாமும் நல்ல நிலமாக இருப்போம். இயேசுவை இறுக பற்றி கொண்டு அவர் பின்னால் செல்வோம். ஆமேன். நாம் இப்போது ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, நாளிலும் பேசிய உம்முடைய வார்த்தைகள் இதை கேட்டுக்கொண்ட இந்த பிள்ளைகள் மீது உம்முடைய கருணையாய் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசுவையும் நம்புவதுதான் நிலை வாழ்வு. அதில் தான் வாழ்வினுடைய எல்லா தன்மையும் அடங்கியிருக்கு என்பதை இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். உம்மிடம் மட்டுமே முழு விடுதலை உண்டு ஐயா. இந்த உலகத்தின் பின்னாடி, இந்த உலகத்தினுடைய காரியங்களில் 4 நட்சத்திரத்தை பார்த்து எங்கள் வாழ்வை நாங்கள் இழந்து விடாமல் உம்மை பற்றி கொண்டு எங்கள் வாழ்வை நாங்கள் முழுவதுமாக காத்துக்கொள்ள நம்முடைய அருளை இந்த நாளிலே பொழியும்படியாக நம்முடைய கரத்தில் செபித்து பெற்றுக்கொள்ளுகிறோம். வாழ்கின்ற எங்கள் நல்ல தந்தையே, ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்யாசியார் ஜெப ஐக்கியத்தின் வழியாக இந்த நாளிலே உங்களோடு இந்த இறை செய்தியை பகிர்ந்து கொள்கிறோம். இன்யாசியார்புரம் இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் இன்யாசியார் ஜெப கூடாரம் அமைந்திருக்கிறது. இங்கே வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை 10:30 to 1:30 வரைக்கும் ஜெபம் நடைபெறுகிறது. அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.